நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். புதினாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடலை பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா புதினாவில் அரைச்சதுனால காஞ்ச மிளகா 2 போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச புதினாவையும் ஊற்றிக்கலாம். போக வரைக்கும் நல்லா வறுக்கணும். வறுத்த பின்னாடி போட்டால் தான் ரைஸ் போட்ட பிறகு நல்லா வாசனையாக இருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனையாகவே இருக்கும். ரைஸ் போட்டுக்கலாம். இப்போது நல்லா புதினா அரைச்சது வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ ரைஸ் போட்டு கலரி விட்டுக்கலாம். சாதம் வந்து உருளையாக வதக்கி ஆற வச்சு போட்டோம்னா நல்லா வரும். இதில் கடலை பருப்பு உளுத்தம் பருப்புக்கு பதிலாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போட்டு செஞ்சோம்னா கூட நல்லாயிருக்கும். அப்புறம் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி சாதம் கலரிக்கும் போது நீங்கள் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உப்பு சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா சூடேறி நல்லா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.